ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மக்களை தேடி மருத்துவம் அந்த திட்டத்தின் பயன்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம். தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல ரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி போன்ற வியாதிகள் லட்சக்கணக்கான பேர் மாத்திரை சாப்பிட்டு வராங்க. அவர்கள் பலர் முறையா மாத்திரை எடுத்துக்கொள்ளாததால மேலும் புதிய பாதிப்புகள் உருவாகி உயிருக்கே அது ஆபத்தை ஏற்படுத்தி விடுகிறது. பொதுமக்கள்ல பலர் பரிசோதனை செய்யாம இந்த மாதிரி வியாதிகள் இருப்பதே தெரியாம இருக்கிறாங்க. நோய் முற்றிய பிறகே அவர்களுக்கு இந்த நோய் இருக்கு, சர்க்கரை வியாதி இருக்கு, ரத்த அழுத்தம் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. இதனால மற்ற வியாதிகளும் இவர்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதால இவங்க உயிருக்கே ஒரு ஆபத்து ஏற்படுத்துது. அதாவது என்ன நோய் இருக்குன்னே பொதுமக்கள்கிட்ட பல பேருக்கு தெரியல. நோய் முற்றிய பிறகுதான் அவங்களுக்கு தெரியுது. அப்படிங்கிறதுனால அது முன்கூட்டியே அது பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கியிருக்காங்க. கடந்த 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை தொடங்கிச்சு. இதுல 10,969 மகளிர் சுகாதார தன்னாளர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு வீடு வீடாக இந்த திட்டத்தை செயல்படுத்தி வர்றாங்க. அதே போல அனைவருக்கும் நலவாழ்வு மையங்கள்ல பணியமர்த்தப்பட்ட 4,848 இடைநிலை சுகாதார சேவையாளர்கள் இந்த திட்டத்துல ஒருங்கிணைந்து வேலை செஞ்சுட்டு வராங்க. இவர்கள்ட்ட சர்க்கரை வியாதியை அறிந்து கொள்ளும் சுகர் கருவி, ரத்த அழுத்தத்தை கண்டறியும் கருவி ஆகிய இரண்டு கருவிகளும் இவங்க கைவசம் இருக்கும். இதை வைத்து ஒவ்வொருவருக்கும் பரிசோதனை செய்து அதன் அடிப்படையில ஆஸ்பத்திரியிலிருந்து மாத்திரை வாங்கி அவங்களுக்கு வழங்கி வராங்க. குறிப்பாக 45 வயசுக்கு மேற்பட்ட ரத்த அழுத்த நோயாளிகள் வீடுகளுக்கே சென்று சிகிச்சை பெற இவங்க அறிவுறுத்துறாங்க. இதுல ஒரு பெண் செவிலியர், ஒரு தன்னார்வலர், ஒரு இயன்முறை மருத்துவர் என ஒரு குழுவாக சென்று இவங்க மக்களை பார்ப்பாங்க. இப்போது இந்த திட்டத்தின் மூலமா இதுவரைக்கும் 1,49,00,000 பேர் பயனடைஞ்சிருக்குதா தமிழ்நாடு அரசு சொல்லுது. இந்த வகையில ரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், பிசியோதெரபி சிகிச்சை, டயாலிசிஸ் செய்வதற்கு உதவி இந்த குழு பொதுமக்களை சந்திச்சு அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்தா அது செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யறாங்க. மக்களை தேடி மருத்துவ திட்டம் முதல் கட்டமா 50 வட்டாரங்கள்ல செயல்படுத்தப்பட்டு படிப்படியா விரிவுபடுத்தப்பட்டு இப்போது அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்ல சேவைகள் தற்போது வழங்கப்பட்டு வர்றாங்க. இதன் மூலமாக மேற்கண்ட சிகிச்சை மட்டுமின்றி பெண்கள் கருப்பை வாய் மற்றும் மார்பக புற்றுநோய் கண்டறிவதற்கான ஆய்வுக்காக பரிந்துரை இவங்க வழங்குறாங்க. இதனால முன்கூட்டியே பெண்கள் சிகிச்சை பெற்று இந்த திட்டத்துல பயன்பெறலாம். தமிழ்நாட்டுல இந்த நோய்கள் இப்ப அதிகமா இருக்கு. ரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி போன்ற நோய்கள் நிறைய இருக்கு. அதே போல டயாலிசிஸ் செய்யற அந்த வேலைகளை அதிகமா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிஞ்சிட்டா ஈஸியா இது குணமாக்கிடலாம். அப்படிங்கறதுனால தமிழ்நாடு அரசு இந்த மக்களை தேடி மருத்துவ திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமா ஒவ்வொரு மக்களும் சிகிச்சைக்காக செல்கின்ற போது தமிழ்நாடு அரசு இவங்களுக்கான மருந்துகளை வீடுகளுக்கே கொண்டு கொடுத்து அந்த நோய்களை சீக்கிரமா குணப்படுத்துறதுக்கான உதவிகள் தான் செஞ்சுட்டு வராங்க. இந்த திட்டம் தான் மக்களை தேடி மருத்துவ திட்டம். நண்பர்களே, இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருந்தா மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. குறிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.